ஃபேமிலிஸ்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸா இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து இந்த கடன் தொல்லைக்கு எந்த மாதிரியான கோயில்களுக்கு போனா, இப்ப யாகம் நிறைய பேரால முடியும். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, சில பேரால யாகம் பண்ண முடியும். இல்ல அப்டின்னா, இந்த கோயிலுக்கு போனாலாவது என் கஷ்டம் தீருமே அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. அப்படி வந்து இந்த கோயிலுக்கு போனா கடன் பிரச்சனை வந்து கொஞ்சம் குறையும் அப்படின்னா, என்ன மாதிரி கோயிலுக்கு போலாம்? ஒன்றும் இல்லைம்மா. இப்போ கடவுள் இல்லை அப்படின்றவங்க ஒரு புறம் இருக்கிறாங்க. கடவுள் இருக்காரு அப்படின்றவங்க ஒரு புறம் இருக்காங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றவனுக்கு வந்து எந்த ப்ரூஃபுமே தேவை கிடையாது. எது கேட்டாலும் இல்லை இல்லை தெரியாது இப்படின்னா அவன் வந்து எதையும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இருக்காரு அப்படின்னா எப்படி இருக்காருன்னு சொல்றேன், எதை வச்சு சொல்றேன் அப்படின்னு கேட்டா அடுத்தடுத்து ப்ரூவ் பண்ணணும். ஆனா அதை ப்ரூவ் பண்ண இடம் இன்னைக்கு கலியுகத்துல கடவுளே கிடையாதுன்னு சொல்றவங்களுக்கு மத்தியில நான் இருக்கேன்னு ப்ரூவ் பண்ண இடம் எது சொல்லுங்க? எனக்கு தெரியாது சாமி. அதாவது சுனாமின்னு ஒரு பெரிய அரக்கன் ஒருத்தன் வந்து மொத்தமா மக்களை வந்து விழுங்குறதுக்காக வந்தான். ஆமா சரியா? அந்த அரக்கனை வென்ற ஒரே ஒரு ஸ்தலம் எதுன்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர். ஆமா. எல்லா கோயில்லையும் எல்லா ஊர்லயும் வந்து கொத்தா மக்கள் செத்தாங்க. ஆனா திருச்செந்தூர்ல மட்டும் என்கிட்ட அடைக்கலமானவங்கள நீ தொடக்கூட கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாரு. ஸோ கடல் வந்து உள்வாங்குச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயம் இன்னைக்கும் நான் இருக்கேன். எந்த ஒரு எதிர் பிரச்சனையா இருந்தாலும், எந்த ஒரு எதிரி பிரச்சனையா இருந்தாலும், எந்த ஒரு தடையா இருந்தாலும் அதை நீக்கி கொடுக்கறது நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன இடம் திருச்செந்தூர். இப்ப விஜய் மேட்டர்ல கூட நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து எவ்வளோ எதிரிகள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ தடைகள், ஆனா நடுவில் அவர் போனது திருச்செந்தூர் போனார். ஆமா. ஸோ எவ்வளோ பெரிய அரக்கன், எவ்வளோ பெரிய அசுரன், எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல ஜெயிச்சு நின்று ஒரு முருகர். ஸோ அந்த இடத்துல போய் அவர் வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு வந்தார். அப்பயே எனக்கு தெரியும், அங்கே போயிட்டு வரும்போதே இவர் வந்து மொத்த எதிர்ப்பையும் எதிர்த்து வந்து நிற்பாருன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி போனார், ஜெயிச்சாரு, இன்னைக்கு உட்காந்துட்டாரு. இது ப்ரூஃப் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு தீராத வியாதி, ரொம்ப நாளாக வந்து எனக்கு தீரல வியாதி அப்படின்னும் போது பழனி போயிட்டு பழனியில் கொடுக்குற அந்த தீர்த்தம், அந்த தீர்த்தம் மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தால் உடலில் இருக்கிற மொத்த வியாதியும் போயிரும்ன்றது 110% உறுதி. ஓகே. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ எதிரி தொல்லை, பக்கத்து தொல்லை, சொந்தக்காரன் தொல்லை, கூட பிறந்தவன் தொல்லை, அங்காளி பங்காளி தொல்லை எதுவாக இருந்தாலும் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. திருச்செந்தூர்ல போய் சாமி கும்பிட்டு வந்தா அது இன்னும் நல்லது. இது எல்லாத்தையும் விட நல்லது, அவங்க குலசாமியை கும்பிடுங்க. ஓகே. குலசாமியை கும்பிட்ட குடும்பம் நல்லா இருக்கும். குலசாமி கும்பிடாத குடும்பம் குலநாசம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ குலசாமி கும்பிடுங்க. குலசாமி கும்பிட்டா எப்பயுமே குடும்பம் வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கும்.